அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. சீகன் பால்கு என்ற தலைப்பில். இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகள் ஏறக்குறைய 1850. அவைகளில் முதலில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது எந்த மொழியில் தெரியுமா? தமிழ் மொழியில்தான். மொழிபெயர்த்தவர் டென்னிஸ் மிஷனரி ஆகிய சீகன் பால்கு. இந்திய தேசத்தை பற்றி, தமிழ் மொழியை பற்றி ஒன்றுமே அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை உள்ளத்தே அந்த கல்வாரி நேசம், சிலுவை நாதரின் அன்பு நெருக்கி ஏவியது. ஸ்பெயின் தேசத்திலிருந்து 7 மாதங்கள் கப்பல் பிரயாணம் பண்ணி தரங்கபாடி அருகில் வந்து சேர்ந்தார். ஆனால் கரையிலிறங்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஒரு சிறு அறையில் 4 மாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தார். தேசத்தின் பழக்க வழக்கங்கள், உணவு வகைகள், சீதோச நிலைகள், கால்நிலை மாற்றங்கள், அதனால் வந்து போராட்டங்கள், சோதனைகள் கொஞ்சம் நல்லமல்ல. மொழி தெரியாமல் தவித்தார். சிறு பாலகரோடு தரையில் அமைந்து ஆனா அவனா ஈனா என்று எழுதி படித்தார். அவரது கரந்தாம் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்தது. வேதம் இன்று நம் கைகளில் தவழ்கிறது. ஆனால் இதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கிரயத்தை சிந்திக்கிறோமா? அவர் பட்ட பாடுகளை நாங்கள் சிந்திக்கிறோமா? இன்று அந்த பரிசுத்தவானால் எங்களுக்கு இலகுவாக வேதம் கிடைக்கின்றது. ஆனால் அந்த பரிசுத்தவான் கொடுத்த கிரயத்தை இன்று எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? சிலுவை முழுவதையும் தியாகமே நிறைந்திருக்கின்றது. அங்கு சுயநலத்துக்கு எவ்வளவு இடமில்லை. மனிதன் சிலுவையில் வரும்போது, சிலுவை நாகரை ஏறிட்டு பார்க்கும்போது அவன் சுயநலங்கள்லாம் நீங்கி அவருடைய தியாக வாழ்க்கையை, அவருடைய உள்ளத்தை ஆரம்பிக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, அப்படி செய்கின்றதா? நானும் நீங்களும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த தியாக வாழ்க்கையை, அவருடைய உள்ளத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்று பரிசுத்த பவுலடிகள் சொன்னார் 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று. தேவன் தான் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.